ஹலோ ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீர்கள்? ஹலோ ஹலோ வணக்கம். உங்களோட கேள்வி என்ன? நான் அஜித்தர் பேசுறேன். இந்த கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, மறைந்த தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற காலப்பகுதியில முஸ்லிம் மக்களுக்கு எந்த வித குறையும் இருக்கல, அரசியல் எந்த வித பிரச்சனைகளும் இருக்கல, வெற்றிகரமாக எல்லா அனைத்து தேவைகளும் அவங்க பூர்த்தி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அவர் மறைந்ததுக்கு பிறகு இந்த முஸ்லிம் காங்கிரஸ் உடைந்து போயிட்டு, ஏன் இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாத காரணம் ஏன்? மறைந்த தலைவர் அவர்களுக்கு முடியும் என்ற ஒரு நோக்கத்தாலதான் மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை ஒரு தலைவரை நியமித்தார். ஏன் அவருக்கு அதை செய்ய முடியல? நன்றி நன்றி. முஸ்லீம் காங்கிரஸ் பொறுத்தவரையிலே நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு மாத்திரம் இந்த பொறுப்பை தனியாக சாட்டி அவர் குற்றம் சாட்ட முடியாது. இது சமுதாயத்தினுடைய பொறுப்பு. முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு இனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கோ குறிப்பிட்ட மக்களுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட கட்சி அல்ல. இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவருக்குமாக உருவாக்கப்பட்ட கட்சி. காலத்தின் ஓட்டத்திலே அது சிலவருடைய கைகளிலே போய் சிக்கிக்கொண்டது. ஆனாலும் இதுக்கு கூட்டு மொத்தமாக பொறுப்பை நாங்கள் ஒரு பக்கம் ஒரு சாராருக்கோ சாட்ட முடியாது. முஸ்லிம் சமூகம் என்ன செய்கின்றது என்பதுதான் பிரச்சனை. முஸ்லிம் சமூகத்திலே ஜம்மியத் உலமா இருக்கின்றது, பள்ளிவாசல் சம்மேளனம் இருக்கின்றது, புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் ஏன் எங்கள் தலைவர்களுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை அழுத்தம் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். இன்று இந்த மாகாண சபையிலே, கிழக்கு மாகாணத்திலே எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் போட்டி போட வேண்டும் என ஜம்மியத் உலமா, முஸ்லீம் கவுன்சில், ஏனைய இதர அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பல கலந்துரையாடல்கள், பல தீர்மானங்கள் எடுத்தன. அதுக்கான கலந்துரையாடல்களே, அந்த சந்திப்புகளிலே எல்லா அரசியல் செய்கின்ற தலைவர்களும் கலந்து கொண்டார்கள், அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஆனால் இறுதியிலே எந்த முடிவும் இல்லாமல் பூச்சியமாக போய்விட்டது. கடந்த தேர்தலில், மாகாண சபை தேர்தல் கடந்த காலங்களிலே நடந்த போது, முதலாவது கிழக்கு மாகாண சேவை நடந்த போதும் கூட ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தியாகங்களை நாங்கள் செய்தோம். நான், என்னுடன் கூட இருக்கின்ற இந்த அன்வர் முஸ்தபா, இனாமுல்லா போன்ற பலர்கள் நாங்கள் முயற்சி செய்தோம். பல கட்சிகளை சேர்ந்தவர்களை கூட்டும் சேர்த்து நாங்கள் கதைத்தோம். அதில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இறுதியிலே எல்லோரும் பிரிந்து சென்று அவங்களோட தனித்தனியாக கேட்டு இறுதியிலே முதலமைச்சரும் இல்லை, முஸ்லீம்களுக்கு எந்த நியாயம் இல்லை என்று ஒரு பூச்சியமான நிலையிலே நாங்கள் அரசியலை செய்தோம். இன்றும் அதே நிலை நடக்கின்றது. எனவே நாங்கள் ஒருவரை மட்டும் தனியாக குற்றம் சாட்ட அல்லது ஒரு கட்சியை குற்றம் சாட்டுவதை விட முஸ்லிம் சமூகம் என்ன செய்கின்றது, முஸ்லிம் சமூகத்தில் உள்ள செல்வாக்கு நிறைந்த அல்லது முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். இதன் விளைவாகத்தான் இன்று கிழக்கு மாகாணத்திலே சில இடங்களிலே சுயேட்சை குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சில சுயேட்சை குழுக்கள் சில வாக்குகளை எடுக்கக்கூடிய இந்த வகையிலே நாயகன் மசூக் அவர்களை நான் நினைக்கிறேன், கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நீங்கள் சட்டப்பூடம் படித்ததிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்திருக்கின்றால் இன்னொரு விடயத்தை, நீங்கள் முக்கியமான விடயத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் முஸ்லீம் உறவு வளர்க்கப்பட வேண்டும். இதில் அதாவது மனோ கணேசன் அவர்கள் எனது தொலைபேசியிலே அழைத்து கேட்டார், ரங்கா, இந்த ரவுஃப் ஹக்கீமுக்கும் சம்பந்தனுக்கும் 2002ஆம் ஆண்டுலேருந்து 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இவங்க 2002 இருந்து இவ்வளோ காலம் பேசினவங்க ரங்கா, ஒரு தேர்தல் கூட்டுக்கு கூட வரையிலாட்டி இவங்க என்ன பேசினவங்கன்னு சொல்லி மனோ கணேசன் கேட்டார். என்னட்ட, ரங்கா நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுங்க. நான் அறிக்கை கொடுக்க, நீங்கள் தான் அறிக்கையில் கட்டிக்காரன், நீங்கள் அறிக்கையை கொடுங்க என்று சொல்லி சொன்னேன். உண்மையில் அவர் கேட்ட கேள்வி ஒரு நியாயபூர்வமான கேள்வி. 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தனும் ரவுஃப் ஹக்கீமும் பார்லிமெண்ட்ல ஒன்றா தேத்தண்ணி குடிக்காத நாளே இல்லை, ஒரு நாளும் வருது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் சந்தித்தன பேசினேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எங்களுக்கு உரிமை தெரியல. ஆனால் எங்கட பிரச்சனையை நாங்கள் கதைச்சி அண்ணனும் தம்பியுமே கதைக்கிறான்ல மாதிரி இருக்கு. ஆனால் என்ன கதை? புட்டு தேங்காய் புட்டு இதெல்லாம் சொல்லி நகன் இந்த கதிரையில் அத்தா உள்ளவர்களே பல முறை சொல்லியிருப்பார். ரங்கா அக்கறை 10 காரதீவு இந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரங்கா புட்டும் தேங்காயும் என்று சொல்லி, ஆனால் புட்டும் தேங்காயும் திண்டு தான் வந்தமே ஒழிய. ஆனால் இவர்களுக்கிட்ட ஒரு தேர்தல் கூட்டு, அதாவது இன்று ஒரு தேர்தல் கூட்டை கூட, அதாவது கொள்கை ரீதியான கூட்டை பேர்ந்து வச்சுக்கொள்ளும், ஒரு தேர்தல் கூட்டை கூட இவர்களுடன் வைக்க முடியவில்லை. இப்படி உண்மையில் நான் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் மக்கள் எதிர்பார்த்து, ஏன் இன்று சட்டத்திறனிகள் மற்றது அன்வர் முஸ்தபா மற்றது இவர்களை எல்லாம் ஏன் கொண்டனர்? உண்மையில் எங்கு பிழை இருக்கிறது என்றால், தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே சிவில் சமூகம் இல்லை. நாங்கள் நித்தம் பெரும்பான்மை இனத்தை குறை சொல்வதில் முக்கியமில்லை. இன்று அவர்களிடம் தேசப்பற்றுக்கான இயக்கம் இருக்கிறது, பேட்ரியாட்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கின்றன.
எத்தனை மூமெண்ட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதி பேசப் போகிறார் என்றிடம் சிலரை நான் ஊடகங்களில் பார்க்கிறேன். தள்ளாடும் வயதிலே அவர்கள் டெத் சர்டிஃபிகேட்டை, இறப்பு சாட்சி பத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு உரையாற்றுகிறார்கள். எங்களுக்கு கொண்டும் கொடுக்கக்கூடாது சிறுபான்மை இனத்துக்கு கேட்கிறார்கள். ஆனால் எங்களிலே இளைஞர்கள் எல்லாம் இருந்து கொண்டும் புத்திஜீவிகள் இருந்து கொண்டும் ஆனால் இதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் உண்மையில் இந்த சாக்கடைக்குள் விழுந்து விட்டார்கள். இவர் கூறிய முக்கியமான ஒரு கருத்து, அதாவது சட்டத்தரணி மௌசகர் கூறியது, நீங்கள் தூங்கும் வரை அரசியல்வாதி உங்களுக்கு தூக்க மருந்தை தந்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது இந்த பிரச்சனையில நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸை மாத்திரம் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது, தமிழ் கூட்டமைப்பை நாங்கள் குற்றம் சாட்ட நிச்சயமாக. ஏனென்றா நாங்கள் எனக்கு தமிழ் மக்களுடன் நான் படித்தவன், நான் தமிழ் பாடசாலையில் படித்தவன், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நான் படித்தவன், நான் தமிழ் மக்களுக்காக வேண்டி வழக்கு பேசுகின்றவன். என்னுடைய மிக கூடிய எனக்கு வழக்கு கொண்டு வார்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம், நாங்கள் தமிழை பேசிக் கொண்டிருக்கின்றோம். கிழக்குமான தமிழ் முஸ்லிம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவன். தமிழ் பேசிக்கொள்ள தாய்மொழியே என்னுடைய தமிழ். எனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஹம்பாந்தோட்டையில் கூட சில இடங்களில் தமிழ் பாட்டு கேட்கிறார்கள். அங்கே முஸ்லீம் கிராமங்கள் இருக்கின்றன. தமிழ் கிராமங்கள் அல்ல, முஸ்லீம் கிராமங்கள் இருக்கு. ஹம்பாந்தோட்டையில முஸ்லீம் கிராமங்கள் இருக்கின்றன. தமிழ் தேசிய தமிழ் அங்க வாழ்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பாரிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் முஸ்லிம் மக்களை சேர்த்து கொண்டு செல்ல வேண்டிய அவர்கள் அரசியல் பயணத்திலே தேர்தல் காலங்கள் வருகின்ற பொழுது மாத்திரம் முஸ்லிம்களை அணுகுவது, தேர்தல் இல்லாத காலங்களில் முஸ்லிம்களை கைவிரித்து விடுவது என்ற அந்த சிந்தனையில் அவர்கள் மாற வேண்டும். அவர்களுடைய வருங்கால தலைமைத்துவம் வருங்காலத்திலாவது நியாயமான மூதிலே சிந்திக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு மத்தியிலே பல தலைவர்கள் இருக்கின்றார்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றது. குறைந்தது ஒருவேளாவது அவர்கள் தேசிய பற்றி ஒரு முஸ்லிமை நியமிக்க வேண்டும், முன்னுதாரணமாக காட்ட வேண்டும். முஸ்லிம்கள் ஏற்கனவே நாங்கள் நியமித்தவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். எங்களுடைய அரசியல் பழைய காரியப்பர் தொடக்கம், முஸ்தபா தொடக்கம், மஜ்ஜி தொடக்கம், இவர்கள் எல்லாம் வந்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி பழைய கதைகளை சொல்வதை விட புதிய கலாச்சாரத்தை நோக்கி செல்வதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லிம் அரசியல்வாதிகள் காங்கிரஸை நம்பி இருக்காமல். மர்சூக் அவர்களே, அதாவது முஸ்லிம் மக்களுக்கு பல தேசிய பட்டியலை கொடுத்து அவர்கள் அரசிடம் போனார்கள் என்பது வரலாறு. அதை பேசுவதில் எந்த பயனும் இல்லை. அப்படி பார்க்க போனால் ராஜதுரையும் போனார். இன்றைக்கு இந்த ராஜதுரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போனவரை அதை எதிர்த்து பேசினார் என்று, சிவாஜிலிங்கம் எதிர்த்து பேசினார் என்று அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். யார்? அரியநேந்திரம், எங்கட சாமி யோகேஸ்வரன், மற்றது செல்வராஜாவுடன் இணைந்து கருணாமானும் பார்லமெண்டத்திலே கருணாமான், அரியநேந்திரன், செல்வராஜா இணைந்து குரல் எழுப்பினார்கள். சிவாஜிலிங்கம் யார்? அரசு பக்கம் தாவிய ராஜதுரையை கேவலமாக பேசுவதற்கு. எனவே முஸ்லிம் மக்கள் மாத்திரம் போகவில்லை, அரசு ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் ராஜதுரை அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கேட்டு அம்பாறையிலே கனகரட்னம் முதலாவதாக குராஸ் பண்ணினார். அந்த வரலாறு இருக்கிறது. நாங்கள் நடந்தவற்றையே பேசிக்கொண்டிருந்த பிரயோசனம் இல்லை. ஆனால் தமிழ் முஸ்லிம் உறவு வழக்க தமிழர்களிலும் அப்படி போயிறவர் தமிழ் தேசிய தமிழர் விடுதலை கூட்டணியில் போன வரலாறு இருக்கிறது. எனவே அதை பற்றி ஆனால் இவர்கள் எங்கு பிழை விட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் இருவரும் இணைந்திருக்கலாம். நாங்கள் உண்மையில் நோய்த்தோம் பார்க்கின்ற பொழுது பார்லமெண்டத்தில் இவர்கள் ரெண்டு ஒன்றாக கைகோத்து திரிவது, சுமந்திரனும் ரவுஃபக்கையும் ஒண்டா கருத்த கோட்டை போட்டுக்கொண்டு திரிவது, இவர்களை பார்த்தால் உண்மையில் லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருந்தது பார்லமெண்டம். அப்போ நாங்கள் நிச்சயம் இவர்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்று. ஆனால் உடன்பாடு காணவில்லை. இதைவிட இவர்கள் இருவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரஸுக்கும் இவர்கள் ரெண்டரையும் இணைக்கும் பாலமாக இந்திய அரசாங்கத்தின் செல்ல பிள்ளைகள் இவர்கள் இருவரும். நாங்கள் ஏற்றம் இந்தியாவின் அரவணைப்பிலே இன்று இலங்கையிலே தமிழ் அரசியலே 2 அரசியல் இருக்கு. ஒன்று வந்து டக்ளஸ் தேவானந்தா, கருணாமன் பிள்ளையான் போன்றவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நம்பி இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் குடும்பம் சகிதம் தமிழ்நாட்டில் வைத்து சோனியா காந்தியை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இன்று இவர் கூடிய கருத்து, முக்கியமான கருத்து என்ன சொன்னால், தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு சிவில் சமூகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த சிவில் சமூகத்தின் ஊடாக இந்த அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டும். உண்மையில் அமர்ந்தால் அஷ்டப்பவர்கள் துவங்குகின்ற பொழுது எவருமே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு விருட்சமாக அது வரும் என்று. இன்று அந்த விருட்சத்திலே பழம் பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள் பலர். ஆனால் அவர்களுக்கு பழம் பிடுங்கினவர்கள் அந்த மரத்தையும் மறந்து விட்டார்கள். இந்த வகையிலே அன்வர் அவர்களே, நீங்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்களோட கல்முனையில் தான் நீங்கள் பிறந்த இடத்தில் தான் மறைந்தவர் அஷ்டப்பவர்களும் பிரதான இடத்தில் பிறந்தவர். கல்முனை குடி அங்கே அஷ்ரப் சார் பிறந்தார், காத்தாங்குடியில் கட்சி பிறந்தது.
இதில் திரு ரங்கா அவர்களே, நீங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதாவது மறைந்த தலைவர் எம்.எச். அஷ்ரஃப் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற போது நான் இடையிலே மாசோவில் குறுக்கிட்டது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி காரியப்பர் முஸ்தபாக்கள் குரஸ் பண்ணது வழக்கம் தான். ஆனால் இந்த குரஸ் பண்ணதை சரியென்று சொல்கிறாங்க. இன்றைக்கு ராஜதுரை அவர்கள் குரஸ் பண்ணி அரசாங்க பக்கம் போனது பிள்ளையென்று சொல்லி சிவாஜிலிங்கம் கொடி தூக்கினதுக்கு அரியநேந்திரமும் கருணாமானும் ஒன்றாக குரல் எழுப்பினார்கள். அப்படி செய்திருக்கக்கூடாது, அரசாங்கம் பக்கம் போகிறது சரியென்று. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் காரியப்பரையை முஸ்தபாக்களையும் சொல்லிக் கொண்டது பிரயோசனம் இல்லை. நடந்தவை நடந்து விட்டன. இனி எப்படி நாங்கள் வாழப்போகிறோம்? எப்பயும் நாங்கள் அதை சொல்ல வேணும். அரசியல் வரலாற்றில் அரசியல் விஞ்ஞானிகள் குறிப்பிடுவது என்னவென்றால், பழைய அரசியல் விடயங்கள் எப்பொழுதும் சரியாகத்தான் காணப்படும் வருங்காலத்தில். பழைய அரசியல் அதாவது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் பேசுகிறேன் போது அவர் கூறினார், ரங்கா நான் சொன்ன நீங்கள் தமிழ் தேசியத்தை விட்டு தவறினர்களாக இருந்தால் உங்களை துரோகிகளாக மக்கள் பார்ப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரங்கா 83லேருந்து 86 மட்டும் நாங்கள் தியாகிகள், போராளிகள். 86க்கு பிறகு எங்களை புலிகள் விரட்டி சுட்டார்கள். அப்பொழுது நாங்கள் துரோகிகள். இப்போ இந்த 2001ஆம் ஆண்டு நாங்கள் இப்போ தியாகிகள். திருப்பி முதல் தியாகிகள் துரோகிகள், இப்போ நாங்கள் தியாகிகள். எங்களை மாட்டு குழுக்கள் என்றார்கள். இன்று நாங்கள் தமிழரின் தலைவர்கள். நாளைக்கு சில நாங்கள் துரோகியாலும் பேருந்து நாங்கள் திருப்பி தியாகிவோம். ஆனால் நாங்கள் திருப்பியும் பார்லிமெண்ட்லாம் இருப்போம். உங்களுடைய நீங்கள் ஒரு விஷயத்தை அவதானிக்கணுமா திரு ரங்கா அவர்களே, என்றால் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற போது நான் சாதாரணமாக பாடசாலையில் சாதாரணத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவன். அந்த வகையில் அவருடைய இந்த பாடசாலை நான் கல்முனை சாரா கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் நான் எதை கண்டேன்னு சொன்னால், என்றால் நான் பிறந்தது தமிழ் முஸ்லீம் ஒரு கிராமத்தில், அதாவது பார்டர் வில்லேஜ் மாளிகைக்காட்டில் பிறந்தேன். இப்போ அங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய முஸ்லீம்கள் தமிழர்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனக்கலவரமான காலப்பகுதி அந்த காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தான் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தோற்றம் வந்தது. இந்த தோற்றத்தில் நான் நினைக்கிறேன் நிறைய உயிர் தியாகங்களும் நடந்திருக்குது. இது யாரும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது உயிர் தியாகங்களை வச்சுத்தான் இந்த கட்சிகளோட தோற்றம் வந்தது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை முன்வைத்து கொடுத்தோம். வணக்கம். ஹலோ ஹலோ, என்ன பேர்? புத்தளமிருந்து தஸ்லீம். கூறுங்க. நான் பொதுவா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம் இருக்கேன். 2002ஆம் ஆண்டு சம்பந்தன் அவர்களும் ரோஹிம் அவர்களும் தமிழ் சம்பந்தமா கழிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா எந்த வித தீர்வு அப்ப நீங்க வந்துட்டு அவதானிச்சிருப்பீங்க, இப்படியான ஒரு உயிர் தியாகங்களுக்கு மத்தியில் இந்த எழுப்பப்பட்ட கட்சிகள் அந்த காலத்துல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ன செஞ்சுன்னு சொன்னால், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்ததுக்கு அந்த காலப்போதில் ஈவன் ஒப்பந்தங்களை செஞ்ச யூஎன்பி கூட வடகிழக்கில் நான் நினைக்கிறேன் போட்டியிடலை. ரைட், அங்க வந்துட்டு தமிழ் கட்சிகளும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் போட்டிட்டாங்க. 1987ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்பாரா மாவட்டத்தில் போட்டி போட்டாங்க, மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டி போட்டாங்க, சீட் கிடைக்கல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வடக்கில் தேர்தல் நடக்கல. அந்த நேரம் வரதராஜ பெருமாள் முதலாவது முதலமைச்சராகவும் நான் நினைக்கிறேன் சுயசுதீன் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாங்க. இந்த காலப்பகுதியில் நிறைய உயிர் தியாகங்கள். இந்த முறையும் அதே மாதிரி ஒரு மறுமொழி தான் வரும். அதுல மாற்றிக்கருத்து ஒன்று இல்லை. இப்படியான ஒரு கட்சியை கொண்டு வந்து கட்டி எழுத்து, அதாவது என்னடா சொன்னால் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்களுக்கு அவரோட சொந்த பெனிஃபிட், அதாவது அவருக்கு சுயலாபம் எதுவும் அடையணுங்கிற ஒரு தேவை ஒன்று பெருசு அறிக்கை இல்லை. அவர் சமூகத்தை பற்றி சிந்தித்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அங்கே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதே மாதிரி தேசிய காங்கிரஸ், இப்படி இன்னும் என்னென்ன காங்கிரஸ் வரும்னு தெரியாது நிறைய முஸ்லீம் கட்சிகள் இருக்குது. அதாவது மொத்த வாக்காளர்களுக்கெல்லாம் சமனான கட்சிகள் வருமான்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இந்த நிலைமையில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இப்போ உள்ள இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் அவங்களோட பிரச்சனை சொன்னால் மக்களோட பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க மறந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த வகையில் இப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இப்போ கடந்த காலம், அதாவது இந்த முறை ஜமீயத்துல் உலமாவும் அதே மாதிரி முஸ்லீம் கவுன்சிலும் இந்த ஒன்றிணைக்கிற அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட நேரமே நான் நினைக்கிறேன் சகோதரர் மர்சூக்ட சகோதரர் நஜீம் அவர்களுக்கு நான் சொன்னேன், நஜீம் நானா அந்த விஷயத்தில் நம்ம ஒரு 3-4 தரம் இறங்கி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் தானே, இதில் இப்போ வெற்றி கிடைக்குமான்ட்டு இவர் சகோதரர் ஒருத்தர், அவர் முஸ்லீம் கவுன்சில், அவர் முஸ்லீம் காங்கிரஸ் போராளி